our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் இழக்கக்கூடாத ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அது உங்கள் பணமோ பதவியோ உறவுகளோ அல்ல, அது உங்கள் ஆத்துமா. இன்று நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தி உங்கள் நித்தியத்தை பற்றிய ஒரு எச்சரிக்கை. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஒரு மனிதனுடைய சரீரம் அழிந்து போனாலும் அழியாமல் நித்தியமாயிருப்பது அவனது ஆத்துமாதான். ஆத்துமா விலையேற பெற்றது. ஒருவன் முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் அவன் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் நேசிக்கிறார், உங்களுக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதே. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். நீங்கள் அவருக்கு ஜெப வீடாகவும் மகா பரிசுத்த ஸ்தலமாகவும் இருக்க வேண்டும். மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். மட்டுமல்ல, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் செய்கிறார். ஆனால் சாத்தானோ அந்த ஆத்துமாவை தன் பக்கமாய் இழுத்து கொள்ள யுத்தம் செய்கிறான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைத்துவிட்டால் உங்களில் வந்து வாசம் பண்ணலாம் என்று சாத்தான் எண்ணுகிறான். பலவிதமான பாவ இச்சைகளை, உலக சிற்றின்பங்களை காட்டுகிறான். அனுபவி ராஜா அனுபவி என்று அழைக்கிறான். பாவம் வந்துவிட்டால் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையேயுள்ள தொடர்பு முறிந்து போகும். பாவம் ஒரு தடுப்பு சுவராய் மாறி தேவனுடைய முகம் மறைக்கப்படும் என்பதை அவன் அறிவான். வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆத்துமாவிலே நடக்கிற யுத்தம் பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் நடக்கிற யுத்தமாகும். சாத்தான் ஆபாச காட்சிகள், அசுத்தமான பொழுதுபோக்குகள், உலக சிற்றின்பங்கள், இச்சைகள், குறிக்கேட்குதல் போன்றவற்றையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கொண்டு வந்து வலைவிரிக்கிறான். கர்த்தரோ பாவத்தையும் சாத்தானையும் ஜெயிப்பதற்கு தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தியிருக்கிறார். வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார், ஜெபத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதன் தான் ஒரு யுத்த களத்திலே நிற்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் சிற்றின்ப உலக மயக்கத்திலே கும்மாளமிட்டு அரட்டையடித்து வீணாய் நேரத்தை போக்கி ஜெபக்குறைவோடு வாடுகிறானோ அவனுக்குள் சாத்தான் எளிதாய் புகுந்து அவனை அழிவுக்கு நேராய் வழி நடத்துகிறான். வேதம் சொல்லுகிறது, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணம் என்ற வார்த்தையின் ஆழத்தை இன்னும் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். மாதந்தோறும் நாம் செய்யும் வேலைக்கான ஊதியத்தை பெறுகிறோம். அந்த ஊதியத்தை வாங்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிறது. அந்த ஊதியத்தை கொண்டு வந்து குடும்பத்திற்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்குகிறோம். அதை போலவே நாம் பாவம் செய்யும் போதும் அதற்கான கூலியை பெற வேண்டியதா இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது.
விலக்கப்பட்ட கனியை புசிக்க வேண்டாம் என்று கர்த்தர் ஆதாமிடம் சொன்னபோது கூடவே இதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்றும் சொன்னார். இந்த மரணம் ஆத்தும மரணம். அது மனுஷனை தேவனை விட்டு பிரித்தது. அவனுடைய 930 வருடத்தில் அவனுக்கு ஏற்பட்டது உலக பிரகாரமான மரணம். அதே நேரம் இரண்டாம் மரணம் என்று அழைக்கப்படுகிற அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலும் உண்டு. பாவம் என்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே ஹமாட்ரியா என்று அழைக்கப்படுகிறது. இந்த சொல் இலக்கை தவறுதல் என்ற கருத்தையும் கொண்டுள்ளது. அதாவது தேவன் விரும்புகிற நீதியின் பாதையிலிருந்து விலகி அவருடைய சித்தத்திற்கும் கட்டளைகளுக்கும் விரோதமாக செல்வதை குறிக்கிறது. எப்படி ஒரு அம்பானது எய்யப்படும் பொழுது இலக்கை தவறி செல்கிறதோ அதுபோலவே தேவன் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்திய நீதியின் பாதையிலிருந்து வழி தப்பி செல்லும் பொழுது அது பாவமாகிறது. ஒரு மனுஷன் தான் பாவம் செய்துவிட்டதை எப்பொழுது அறிகிறான்? ஆம், மனசாட்சியால் வாதிக்கப்படும் பொழுது அவன் பாவம் செய்கிறது அவனுக்கு தெளிவாக புரிகிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கர்த்தர் மனசாட்சியை வைத்திருக்கிறார். நமக்கு மனசாட்சியோடு கூட வேத புத்தகத்தில் உள்ள கட்டளைகளையும் தந்திருக்கிறார். மனசாட்சிக்கும் வேத வசனத்திற்கும் விரோதமாய் செய்யும் எந்த காரியமும் பாவமாகும். ஏற்கனவே நாம் பார்த்த சாத்தானுடைய அந்த யுத்தத்திற்கு மேலும் ஆழமான வேறாக மனிதனை பாவம் செய்ய தூண்டுகிற 3 கொடிய வல்லமைகள் உண்டு என்பதை வேதம் காட்டுகிறது. முதலாவது உலகம், இரண்டாவது மாமிசம், மூன்றாவது பிசாசு. ஒரு காலத்தில் தேவதூதனாயிருந்த பிசாசானவன் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை கொண்டவனாய் மேட்டிமையுடன் நடந்தபோது வானத்திலிருந்து பூமியிலே தள்ளப்பட்டான். அன்று முதல் அவன் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு வருகிறான். அவனே ஜனங்களை பாவம் செய்ய தூண்டிக் கொண்டிருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். ஆனால் பாவம் செய்யாமல் வாழவே முடியாது. லஞ்சம் வாங்காமலோ கொடுக்காமலோ ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. நம்முடைய காரியத்தை சாதித்து கொள்ள பாவம் செய்தே ஆக வேண்டியதா இருக்கிறது. இதை தவிர்க்க முடியாது என்று சிலர் தவறாக வாதிக்கிறார்கள். என்ன சமாதானம் சொன்னாலும் பாவம் பாவம்தான். அது தேவனுடைய கோபாக்கினையை கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, தேவன் எல்லா பாவங்களையும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மறந்து போகாதிருங்கள். வேதம் கூறுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த செய்தி உங்கள் இருதயத்தோடு பேசியிருந்தால் கமெண்டில் என் ஆத்துமா கர்த்தருக்கே என்று எழுதுங்கள். இந்த வீடியோவை உங்கள் அன்புக்குரியவர்களில் குறைந்தபட்சம் ஒருவருக்காவது அனுப்புங்கள். ஏனென்றால் ஒரு தேவ வார்த்தை ஒரு மனிதனின் நித்தியத்தை மாற்றும் வல்லமையுடையது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காத்து தம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவாராக. ஆமேன். ஜெபம். அன்பின் தகப்பனே, என் ஆத்துமாவை நேசித்து அதை நித்திய அழிவிலிருந்து ரட்சிக்க உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதையும் உம்முடைய கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன்.
ஆண்டவரே, உலகத்தின் இச்சைகளுக்கும் பாவத்தின் வஞ்சகத்திற்கும் இடங்கொடாமல் என் ஆத்துமாவை பரிசுத்தமாய் காத்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். நான் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் என் ஆத்துமாவை இழந்தால் எந்த லாபமும் இல்லை என்பதை எப்பொழுதும் உணர்ந்து என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ எனக்கு கிருபை தாரும். என் ஆத்துமா உமக்கே சொந்தம். என் வாழ்க்கையின் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.